எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் உனக்கு எதிராயினும் உன் நண்பன் உனக்கு பகையாயினும் நீ விரும்பிய உறவு உன்னை வெறுத்தாலும் என்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்பவர் உன் பெற்றோர் மட்டுமே. அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும். அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும். உன்னுடைய அடுத்த திட்டங்கள் நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய். நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய். நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்லதே நடக்கும். வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய். நிச்சயமாக இந்த நிலை மாறும். வாழ்வில் வெற்றி பெறுவாய். இன்றைய நிலையை கண்டு கவலை கொள்ளாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். உன் கரம் இறுக பற்றியுள்ளேன். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மன வலிகளிலிருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வாய். என்றும் என் நிலையிலும் உன்னை பிரியாத நிழலாய் நான் இருப்பேன். அன்பு குழந்தையே, பெரிய பெரிய கவலைகள் வேண்டாம். என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு நானே பொறுப்பு. என்னில் உன் பாரத்தை சுமத்திவிட்டு அமைதி கொள். எப்போது தீரும் என்று தெரியாது, ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை சேரும். உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கிறாய். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன். ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடக்க அனுமதித்தேன். நீ எதையாவது பற்றி கொண்டு கவலைப்படுவதிலேயே நாள் முழுவதையும் போக்கிவிட்டாய். உன் மனம் அடங்காத வரை உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகிறது. என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை காப்பவன் நானே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை நான் கைவிட்டதில்லை. உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் களைந்து விட்டேன். உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன். நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய், எல்லாம் நான் அறிவேன். உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும். உன் நம்பிக்கை வெற்றி பெறும். அந்த நாளையும் நீ காணப்போகிறாய். இந்த காணொளி உன் கண்களில் பட்டால் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயம் வெற்றி அடைய போகிறது என அர்த்தம். மன மகிழ்ச்சியோடு ஓம் நம சிவாய என பதிவிட்டு செல். பொறுமையாக இரு. சூழ்நிலை உன்னை எங்கு அழைத்து செல்கின்றது என்பதை பார். இப்போது பயங்கரமாக தோன்றும் விஷயம் இறுதியில் உனக்கு ஒருவித மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடும். அதுவரை நம்பிக்கையை இழக்காதே. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ பட்ட துன்பங்கள் போதும். உன்னோடு உன் அப்பன் ஈசன் நான் இருக்கும்போது கலக்கம் கொள்ளாதே. தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டுள்ளாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம்? உன்னை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு. அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதான் இந்த பிரீட்சைகள். மனம் கலங்காதே. எல்லாம் அப்பாவின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதிக்குள். நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வில் அனுபவம் தந்துவிட்டேன். யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் உள்ளன. அதில் கவனம் செலுத்து. மீண்டும் மாயைகளின் பின்னால் செல்லாதே. உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது. நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன். உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன். நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன். பொறுமையாக காத்திரு. உன் மீது பொய்ப்பழி சுமத்தியவர்கள் அதற்கான வினையை விரைவில் அனுபவிப்பார்கள். அவர்கள் யார் என்பதை உணர்த்துவேன். அவர்களிடம் விலகியே இரு. பொறுமையாக விலகியிரு. அதனை நினைத்து நீ வீணாக வருந்தாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். அன்பு குழந்தையே, உன் குணம் அறியாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் விரைவில் உன்னை புரிந்து கொள்வார்கள்.
அதுவரை நீ பொறுமை இழக்காதே. வெண்மை நிறமான உன் மனதை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்களுக்கு நான் புரிய வைத்திருக்கிறேன். எல்லாம் உன் வாழ்வில் நான் சரி செய்வேன். நீ தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு. கொடுப்பவன் உன் அப்பன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும். அனைத்து பூத கணங்களுக்கும் தலைவன், தீய சக்திகளை அடக்கி ஆளக்கூடியவன் என்பதால் சிவனுக்கு பூதநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது. நன்மை தீமை என அனைத்தும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை குறிக்கும் திருநாமம் இதுவாகும். எனவே ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள். எல்லா கெட்டவர்களும் ஒன்று சேர்வது சுலபம், ஆனால் 2 நல்லவர்கள் ஒன்று சேர்வது கடினம். எனவே சிந்தித்து செயலாற்றுங்கள். பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான். கர்மா அதிக சக்தி வாய்ந்தது. உனது செயல் மீது மட்டுமே கவனம் செலுத்து. அதன் விளைவில் ஆர்வம் கொள்ளாதே. இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நாள் போதும். உன்னை வீழ்த்த எத்திசையிலும் எவர் வந்தாலும் காக்க என்னப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே. எப்பொழுதும் நீ உண்மையான பாதையில் மட்டும் செல்கிறாய். அதனால் இப்பொழுது என்னையும் என் அருளையும் நீ பரிசாக பெற்றுவிட்டாய். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் விரைவில் சரி செய்வேன். வீண் கவலை வேண்டாம். வீழ்ந்து விட்டேன் என்று நினைக்காதே. மீண்டும் ஒரு முறை எழுந்து ஓடு. உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை அடையும் வரை. உந்தன் துணையாக உன் அப்பன் ஈசன் இருக்கிறேன். எதற்கும் அஞ்சி நிற்காதே. துணிவுடன் முயற்சி செய். வெற்றி நிச்சயம். உன் வாழ்வில் எது குறையானாலும் அதை சரி செய்து தருவேன். உன்னை நலமாக வாழ வைப்பேன். யார் அன்பிற்கும் ஏங்கி கண்ணீர் வடிக்காதே. என் பிள்ளை நீ. உனக்கு தந்தையின் அன்பும் தாயின் அரவணைப்பும் தோழன் போல் ஆறுதல் கூறவும் மூச்சு போல் உன்னில் கலந்துள்ளேன். வருந்தாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். என் மீது நீ கொண்ட அன்பு உண்மையாகவும் தூய்மையாகவும் உள்ளது. கேட்டது கிடைக்கவில்லை என்று என் மீது வருத்தம் கொள்ளாதே. உன் உண்மையான அன்பிற்கு என் 2 கரங்களால் அள்ளி கொடுப்பேன். இந்த வைகாசி விசாகம் உன் வாழ்வில் ஒரு நல்ல திருப்பத்தை தரும். உன் ஞாமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எண்ணியது உன் கை சேரும் நாள் வரும். என் பெயரை சொல்லி உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய். என் ஈசனே என்று நீ அழைதாய். மனவேதனையுடன் அழைத்தது போல் இருந்தது. அதனால்தான் உன் அப்பன் ஈசன் ஓடி வந்து விட்டேன். இமை பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சொல்கிறேன். என்னை கண்ட இந்த நொடி ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள். நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நொடிக்கு நொடி உணர்த்துவேன். நீ திரும்பும் திசையெல்லாம் உனக்கு காட்சி கொடுப்பேன். உன் வாழ்க்கை இப்படியே போய்விடும் என்று நினைக்காதே. இனி வரும் காலங்களில் உன் வாழ்வில் பல அதிசயங்களை காண்பாய். உன் சிந்தையில் எப்பொழுதும் உன் பிரச்சனைகள் மட்டுமே ஓடுகிறது. கலங்காதே. விரைவில் சரி செய்து தருவேன். உன் குறிக்கோளை தெளிவாக வை. எதையும் சமாளித்து முன்னேற கற்றுக்கொள். உன் வெற்றி ஆரம்பமாகும். நம்பிக்கையை இழக்காதே. நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் நீ தொடங்கிய பயணம் பாதியில் முடிந்து விடுமோ என்று அஞ்சாதே. உன் கரங்களை நான் இறுக பிடித்துள்ளேன். நிச்சயம் நல்வழி காட்டுவேன். வளமோடும் நலமோடும் நீ நினைத்த ஒன்றை உனக்கு பரிசாக அளிப்பேன். என் தரிசனம் அதிகமாக உனக்கு கிடைக்கிறது என்றால் உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்தவே என் தரிசனம். கலங்காமல் காத்திரு. நடப்பவை அனைத்தும் நலமாக நடத்தி தருவேன். யாரையும் நினைத்தும் கலங்காதே. தனியாக இருப்பதாக நீ உணர்கிறாய். உன்னோடு உன் மூச்சு போல் நான் கலந்திருப்பவன். உன் ஆறுதல் நானே. உன் வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன். நான் உனக்கு எதுவும் தரவில்லை என்று நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உனக்கே தெரியாமல் பல நேரங்களில் உன்னை பாதுகாத்துள்ளேன். நீ என் அரவணைப்பில் உள்ளாய். என் திருவடியை பற்றி உறுதியாக நிற்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். ஒரு முறை ஈசனே என்று அழைத்தால் நீ திரும்பும் திசையெல்லாம் காட்சி தருவேன். தைரியத்தை இழக்காதே. நீ பயப்படும்படி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நம்பிக்கையோடு நீ தொடங்கிய பயணம் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன். என் தங்கமே, உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக தவிக்க விட மாட்டேன். உனக்கு எது சிறந்தது என்று என்னை தவிர யார் அறிவார்? பொறுமையுடன் இரு. நீ விரும்பியதை நிச்சயம் விரைவில் அடைவாய். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை.
உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே, உன் இருதயமே என் கோவில். உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதையும் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்வாய். அதற்கான சக்தியை என்னிடமிருந்து நீ பெறுவாய். உன் மனதில நீ தேடிக்கொண்டிருந்த கேள்விக்கான விடை கிடைக்கும். செலவுகளை திட்டமிட்டு செய்கிறாய். என்னதான் பிரச்சனை உனக்கு வந்தாலும் நீ எல்லாவற்றையும் வென்று தனித்துவமாக இருப்பாய். உன்னால் முடிந்த தானம் செய்திடு. நீ செய்திடும் தானத்தினால் கர்மவினை கரைந்து போய்விடும். அதை முடிந்த போதெல்லாம் தொடர்ந்து செய்திடு. ஈசன் அருளாலே எனக்கு புண்ணியம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து வருகின்றன என்று பதிவிடு. வினன தீரும். நேற்று இரவு வரை தீராத ஒரு பிரச்சனை குறித்து என்னிடம் வேண்டினாய். அந்த பிரச்சனை என்று தீரும். மலை போன்ற பிரச்சனை பலமுறை பனி போல கரைந்துள்ளது. இந்த முறையும் அது தீரும். அது உன் மனதை வாட்டி கொண்டு உள்ளது. அது சரியாகும். உன் மன அமைதியை விரும்புகிறது, ஆனால் பரபரப்பாக இயங்குகின்றது. சிலருக்கு வேலையிலோ தொழிலிலோ வரவேண்டிய பணம் வராமல் உள்ளதாக வருந்துகின்றனர். உங்கள் வாழ்வில் அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு உண்டு. அதற்கு முன்பு உங்கள் பணம் உங்களிடம் வந்து சேரும். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே. நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நான் அறிவேன். பொறுமையாக காத்துக்கொள். உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன். அதுவரை காத்திரு. என் குழந்தையே, குழப்பம் வேண்டாம். நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே. இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது. உழைக்க பயந்தால் வளர முடியாது. போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது. என் ஆலயம் வர முடியவில்லை என்று வருந்தாதே. உன் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடு. அந்த தீப ஒளியில் உனக்கு காட்சி கொடுப்பேன். வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட ஒன்று இன்னும் 2 தினங்களில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மகிழ்ச்சி நிறைந்த ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத சோகங்களையும் வலிகளையும் உன் இதயத்தில் போட்டு சுமந்து கொண்டிருக்கிறாயா? கூடிய விரைவில் அனைத்தும் காணாமல் போய் உனக்கு ஒரு நல்ல விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது. விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ, அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். நீங்கள் முன்னேறிக்கொண்டே இருங்கள். எனது நாக்கு எனது இஷ்டம் என்ற எண்ணத்தில் பேசிவிடாதீர்கள். பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் உங்களது வார்த்தைகள் குறித்து பயந்து கொள்ளுங்கள். அதற்கான மன்னிப்பு மனிதர்கள் தராதவரை இறைவனும் தருவதில்லை. வீழ்த்த 100 பேர் இருக்கட்டும், தாழ்த்த 1000 பேர் கூட இருக்கட்டும். ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வை. துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தூக்கிவிட நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே. 1000 துன்பம் வந்தாலும், அப்பா என என்னைத்தானே அழைக்கிறாய். 5 அறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை. நான் மட்டும் எப்படி கைவிட்டு விடுவேன்? பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா? நான் உன்னை துன்பப்படுத்திதான் ஆனந்தம் காண்கிறேன் என நினைப்பது தவறு. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே. நீங்கள் யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் நிலைமையை நான் அறிவேன். உங்களை இப்படி காயப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு வலியை மட்டுமே தரும். மேலும் என் குழந்தை வலியில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. நம்பிக்கை வை, எல்லாம் சரியாகிவிடும். என்னை வணங்கி நீ வெளியே சென்று பார். நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன் உனக்காக. இது சத்தியமான உண்மை. கடவுளை வழிபடுவதற்கு வீட்டை சுத்தப்படுத்துவதை விட நம் மனதால் தூய்மையான பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் வழிபட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் ஐயன் ஈசன். நன்மைகள் உன் வாழ்வில் நடப்பதை உன்னால் காணவோ உணரவோ முடிகின்றதா? முடிகின்றதென்றால் உன் வாழ்வின் மீண்டும் ஒரு முறை வாழ்வை சரி செய்ய வாழ்க்கை வாய்ப்பு தருகிறது. நீ திட்டமிட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் செயல்படுத்தி வெற்றி காண முடியும். எதிர்மறை எண்ணமோ அச்சமோ சந்தேகமோ இன்றி முயற்சி செய்து பார். வெற்றி கிடைக்கும். என் திருநீரை நெற்றியில் இட்டு வெளியிடங்களுக்கு செல். உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து உன்னை காக்கும். என் தங்கமே, 1 மாதமாக நீ ஒரு காரியத்தை நிறைவேற்ற போராடி கொண்டிருக்கின்றாய். நீ ஆலயத்தில் தரிசிக்க வந்த பொழுது அதை பற்றி பிரார்த்திக்கவும் மறந்து போனாய். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிவிட்டு சென்று விட்டாய். நீ நிறைவேற்ற நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். சிலர் உங்கள் வாழ்வில் உங்களுடனான கர்மவினையை தீர்ப்பதற்காகவே வந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை துணையாகவோ உறவினராகவோ காதலராகவோ
நண்பராகவோ இருக்கலாம். அவர்கள் உங்களுடன் நடந்து கொள்வதை வைத்து உங்களுக்கு புரிந்துவிடும். அமைதியாக கடந்து செல்ல முயலுங்கள். அவர்களுக்கு எதையும் புரிய வைக்க முயலாதீர்கள். அமைதியாக இருப்பதுதான் தீர்வு. உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள், அது உனக்கானது அல்ல என்று. உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று. இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கிறாய்? இது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை. யார் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் அவர்கள் பேச்சை கேட்காதே. யார் உன்னை குறை சொல்கிறார்களோ அவர்கள் சொல்வதை கேள். அதுவே உன்னை செதுக்கும். என் அருளால் உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே மனதையும் உடலையும் வருத்தி கொள்ளாமல் காத்திரு. இந்த உலகம் ஆசைகளை தூண்டிவிடவே படைக்கப்பட்டது. அதனால் பார்ப்பவைகளின் மீதெல்லாம் ஆசை வரும். அதனால் இன்று எதையும் ரசிக்க வேண்டுமே தவிர அடிமையாக கூடாது. ஆசைகள்தான் வலியை உன் வாழ்க்கையில் விதைக்கிறது. அந்த வழிகளை நான் அறுவடை செய்கிறேன். கவலைப்படாதே, வேண்டியதை கொடுப்பேன். எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ, என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது. சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய். என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உண்டு. காலதாமதமாகிறதே, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா, கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை. பொறு, உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும். அனைத்தும் கைகூடும் விரைவில். சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே. உனது திறன் வேறு, களம் வேறு, காலம் வேறு. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது. நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு. நான் இருக்கேன் துணையாக. உன் கண்களில் வழியும் கண்ணீரை அறிவேன். அழாதே என் தங்கமே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் இருக்கிறேன். காலையில் கண் விழித்தவுடனே என் முகம் பார்க்க ஏங்கும் என் பிள்ளையே, நான் உன் முன்னே நீ எப்போது நினைத்தாலும் வருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என் தரிசனம் காண்பாய். உறவுகள் யாராக இருந்தாலும் தவறு செய்வது இயல்பான ஒன்றுதான். ஆகையால் மன்னிப்பு கொடுங்கள், மறக்கவும் செய்யுங்கள். தவறுகள் மீண்டும் மீண்டும் நடந்தால் மாற்றிக்கொள்வது உங்களைத்தானே தவிர அவர்களை அல்ல. பல வருடங்கள் ஆகிவிட்டன. நீ தொடர்ந்து எதையாவது கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் கர்மங்களால் என்னால் உனக்கு நீ வேண்டியதை வழங்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது உனக்கு வழங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் உன் நன்மைக்காகவே எடுத்துக்கொள். என்னிடம் கேட்ட ஒன்று விரைவில் உனக்கு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ உணர்வாய். உன்னை வெற்றி பாதையில் நான் கூட்டி செல்வேன். என்னை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ ஏதோ ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டால் அல்லது தோல்வி அடைந்தால் அதை நினைத்து வருந்தாதே. அதைவிட ஒரு சிறப்பான வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வெற்றி சீக்கிரமாக உன்னை தேடி வரும். உன் காயப்படுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், அவர்களுக்கு தெளிவாக சொல். நல்லதோ கெட்டதோ எனக்கு அப்பன் இருக்கிறான், என்னை காப்பாற்றுவார். வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாயிருங்கள். வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். குழந்தையே, இரவு நேரத்தில் நீ தனியாக கண்ணீர் சிந்துவதை நான் அறிவேன். உனது இந்த கண்ணீருக்கு என்ன காரணம் என்றும் நான் அறிவேன். இதை பார்த்து என் மனம் வாடுகிறது. உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றி தருவேன். இந்த வார்த்தை உன் அப்பா ஈசனின் வார்த்தை. என்னை நம்பு. நீங்கள் எதை நினைத்து விரதம் இருக்கிறீர்களோ அதை நிறைவேற்றுவார் உன் அப்பன் ஈசன். இனி கவலை வேண்டாம். உன் மனதை அழுத்தும் ஒன்றை நீ யாரிடம் பகிர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரிடம் பகிர முடியாமல் தவிக்கின்றாய். இதனை உனக்குள்ளும் சுமக்க முடியாமல் தவிக்கின்றாய். என்னிடம் நீ பகிராவிட்டாலும் அந்த துக்கத்தை நான் அறிவேன். இன்னும் சில தினங்களில் இது தானாக சரியாகும். அதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தருவேன். இதற்கு மேலும் அதனை பாரமாய் சுமக்காதே. உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் மனதை ஈடுபடுத்து. நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை அவமதிக்க உனக்கு பொறுப்புகளை குறைத்து விட்டார்கள் என்று மனம் கலங்காதே. உன் முகம் இருள வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நீ உனக்குள் அமைதியாக, உனக்குள் என் நாமம் சொல்லிக்கொண்டே இரு. உன் முகம் ஜொலிக்கும். அவர்கள் அதனை கண்டு உன்னிடமே வந்து பொறுப்புகளை தந்துவிட்டு போவார்கள். பதறாதே மனமே. பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நிதானமாகவே இருங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு. அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும். என் பிள்ளையே, என் குடமுழுக்கு விழாவிற்கு வர முடியவில்லை என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தூய்மையான பக்திக்கு எனது அருள் உனக்கு எப்போதும் இருக்கும். நீ என்னை விரைவில் தரிசிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன்?
விரைவில் உன் கவலையை தீர்ப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதில்லை. என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கிறேனே, அது போதாதா? உடலில் உயிர் இருக்கும் போதே ஈசனை ஆற தழுவிக்கொள். உன் ஆன்மாவிற்கு அவனை ஆற தழுவும் பாக்கியம் கிடைக்காது. ஆன்மா உடல் இல்லாதது, உணர்வு இல்லாதது. அவனை உணரத்தான் இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கிறது. அழாதே, இல்லை என்று தவிக்காதே. விரைவில் உன் குழந்தையாக வருவேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் கை மேல் அடித்து சத்தியம் செய்கிறேன். உடலையும் மனதையும் நன்றாக வைத்துக்கொள். விரைவில் வருவேன். சோதனைகளைக் கண்டு துவண்டு விடாதே. அது உன்னை வலிமைப்படுத்தும். என் மீது எந்த வருத்தமும் வேண்டாம். எங்கு விழுகிறாயோ அங்கு உன்னை தாங்கி பிடிக்க நான் உனக்கு வருவேன். என் பிள்ளையே, விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன. உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது. ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது. அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் உன் பழக்கத்தை மாற்று. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன். உன் பாதைகளில் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். கலங்காதே, குழம்பாதே, புலம்பாதே. அனைத்தும் தீரும் பிரச்சனைகளே. உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும். நம்பிக்கையோடு இரு பிள்ளையே. இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடித்துவிட்டது. இனிதான் உன் சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பம். மகிழ்ச்சியாயிரு, யாமிருக்க பயமேன். நீ இறந்த பிறகு நீ உயிருடன் திரும்பி வந்துவிடு என்று ஆழ்வார்கள். ஆனால் நீ உயிரோடு இருக்கும்போது யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. என் கண்களை பார், என் வாக்கு சத்தியமானது. உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு இன்பத்தை இனிதே தருகிறேன். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். தன்னம்பிக்கையுடன் இரு, நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நீ ஒப்பிட வேண்டாம். உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கேள். உனக்காக நான் நிறைவேற்றி தருகிறேன். நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே, தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நான் மாற்றுவேன். என்னை காண வேண்டும் என்றால் உறுதியான மனம் இருந்தாலே போதும். அடுத்த நொடி நீ என்னை காணலாம். உனக்கு சேவை செய்வதற்கே உன்னிடம் வந்துள்ளேன். என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும். நேரம் கூடிவிட்டது. பேரதிர்ஷ்டம் தேடி வரும். நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். என்னை தேடி வரும் பாதை என்றும் கடினமாக இருந்ததே இல்லை. சொல்ல முடியாத சோகங்களும் மறக்க முடியாத நினைவுகளும் இங்கு ஒவ்வொரு மனிதர்கள் மனதிலும் உண்டு. யாரும் மறந்து வாழ்வதில்லை, மறைத்துதான் வாழ்கிறாய் புன்னகையால். எனக்கு தெரியும் என் பிள்ளையே, உன் அப்பன் ஈசன் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையே அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல். உன் நம்பிக்கை உன்னை காக்கும். நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. அன்பு குழந்தையே, நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். அப்பொழுது நீ மலை என உயர்ந்து நிற்பாய். அவர்கள் உன்னிடம் கைகட்டி நிற்பார்கள். அப்பா உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீயும் வாழ்ந்து காட்டுவாய். தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது. நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கும். யாமிருக்க பயமேன். காலையில் கண் விழித்த உடனே என் முகம் பார்க்க ஏங்கும் என் பிள்ளையே. நான் உன் முன்னே எப்போது நினைத்தாலும் வருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என் தரிசனம் காண்பாய். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறது. அதனை ஏற்றுக்கொண்டால் தீர்வு காண முடியும். எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயலுங்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். என் துணை என்றும் உங்களோடு.
உன் மன கஷ்டங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாதே. உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள் செல்லமே. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். பணமே பிரதானம் என்று எண்ணி உன்னை நிறைய அவமதித்து விட்டார்கள். உன் நிலையை உயர்த்தி நான் அவர்களுக்கு பதில் சொல்லப் போகிறேன். தினமும் நீ அழும் குரல் எனக்கு கேட்காமல் இல்லை மகனே. உனக்கு அழகான எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நாளை நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். இது உன் அப்பன் ஈசன் வாக்கு. தூரோகிகள் உன்னை சூழ்ந்து சூழ்ச்சி செய்தாலும் உண்மை தவறாமல் என்னை மட்டும் நம்பி வாழும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். வானமே இடிந்து உன் தலையில் விழுகிற சூழல்